நீங்க வெஜிடேரியன் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுங்க. இல்ல நான் வெஜிடேரியன் மீனு, கறி, முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா இருக்கும்போது, கொஞ்சமா சாதம் போட்டு நல்லா 4 கரண்டி ரசத்த ஊத்தி நல்லா பெனஞ்சு சாப்பிட்டுட்டு, இந்த மீதி இருக்கிற ரசத்த அப்படியே குடிச்சோம்னா, கும்முன்னு இருக்கிற வயிறு கம்முன்னு ஆயிடும். அந்த அருமையான ரசத்த 10 நிமிஷத்துல வீட்ல செய்யணும்னா, இந்த அருமையான ரசப்பொடி உங்க வீட்ல இருக்கணும். இந்த ரசப்பொடியும், அத வச்சு ரசமும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பெரிய வாணலில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, ஒரு சின்ன துண்டு பெருங்காயத்த போட்டு லேசா ஃப்ரை பண்ணிங்க. 50 கிராம் பூண்ட தோலோடு நல்லா தட்டிட்டு, வாணலில போட்டு ஈரப்பதம் போற வரைக்கும் கோல்டன் ஃப்ரை நல்லா வறுத்துக்குங்க. வறுத்ததுக்கு அப்புறம் 50 கிராம் துவரம் பருப்பு போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் தனியா சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் மிளகு, 50 கிராம் ஜீரகம் அதையும் சேர்த்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 10 வரமிளகா, கை நிறைய கருவேப்பிலை, கொஞ்சமா வெந்தயம் போட்டுட்டு, கொஞ்சம் கல் உப்ப சேர்த்து, நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையா வறுத்துட்டு, இறக்கி அத ஒரு பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சுட்டு, மிக்ஸியில போட்டு கொஞ்சமா கொர 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 கொரன்னு அரைச்சுக்கலாம். ரசப்பொடி தயார். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளியில கொஞ்சமா உப்பு போட்டு, நல்லா பழுத்த 4 தக்காளிய போட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளு, அரைச்ச ரசப்பொடியில 2 ஸ்பூன் போட்டு, நல்லா கரையோன்னு கரைச்சிட்டு, பொடியா நறுக்குன கொத்தமல்லி, கருவேப்பிலை அதோட சேர்த்துக்க. வாணலியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடுகு, 4 காஞ்ச மிளகாய் போட்டு, லேசா ஃப்ரை பண்ணிட்டு, ரெடி பண்ணி வச்சிருக்க ரசத்த அதுல ஊத்தி, நல்லா நொர கட்டி கொதி வர நேரத்துல அத இறக்கி வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அது தலையில கொஞ்சமா பச்ச தண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டீங்கன்னா, அருமையான ரசம் தயார். செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க.